கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனது பெயர் முருகன் இமானுவேல். நான் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். எனக்கு இப்பொழுது வயது 71 வயதாகிறது. நான் 1992ஆம் ஆண்டு கத்தார் தேசத்திலே ஒரு சபையிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அன்று முதல் நான் தேவனுடைய ஊழியங்களையும் தேவனுக்காக நான் என்னை அர்ப்பணித்து நான் அப்படியாக கடந்து வந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு 7.5 வருடங்கள் இருக்கும். ஒரு நாள் இந்த ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னலை குறித்து நான் அறிந்தேன். நான் சபைக்கு சென்று நாங்கள் திரும்பி வரும் பொழுது வாகனத்திலே இருந்த 4 பேர், இப்படி ஒரு சபை இருக்கிறது, இப்படி ஒரு ஊழியம் தொலைபேசி கூடாக இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னார்கள். அன்று நான் இந்த ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னலும் காஸ்புல் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த ஊழியத்தில் என்னை நான் இணைத்து கொண்டு இணைத்த நாள் முதல் இன்றைய நாள் வரையிலும் நான் தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் நான் அனுதினமும் எனக்கு மாத்திரமல்ல பிறருக்காக, ஊழியங்களுக்காக, மிஷினரிகளுக்காக தொடர்ந்தும் நான் மாத்திரமல்ல உலகத்தில் பல்வேறு தேசங்களிலிருந்து இந்த ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரியிலே இணைந்து நாங்கள் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இந்த ஊழியத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டார்கள், மாற்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அவர்கள் எங்களோடு வந்து இணைய வேண்டும். புதிய ஆத்துமாக்கள், புதிய ஊழியக்காரர்கள் இந்த ஊழியத்திலே வந்து இணைந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். கடந்த 29ஆம் தேதி, ஆகஸ்ட் 29ஆம் தேதி என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். எண்ணி முடியாத அற்புதங்களை செய்தார். அதில் ஒன்று சமீபத்திலே நடந்த எனது மகளுடைய திருமணம். இந்த திருமணத்திற்காக ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னலில் இருந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், போதகர்மார்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும் பாரத்தோடு கடந்த 6 வருடங்களாக நாங்கள் ஜெபித்து வந்தோம், காத்திருந்தோம். அந்த காத்திருப்புக்கு தேவன் பதில் கொடுத்தார். நல்லொரு மருமகனை, அதுவும் கத்தார் தேசத்திலே வேலை பார்க்கிற ஒரு மகனை எனக்கு மருமகனாக தேவன் தந்திருக்கிறார். மகளுக்கும் அந்த இடத்திலே ஒரு அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட அதற்கான வழிவாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக தேவன் இந்த காரியத்தை செய்து தருவார் என்று. அதேபோல் இன்றைய நாளிலும் கூட நான் இங்கு சென்னை பட்டணத்திற்கு வந்த பொழுது நான் இந்த காஸ்புல் தொலைக்காட்சி நிறுவனர் அன்பு போதகர் எபினேஷர் அவர்களை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள், 7.5 ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொலைபேசியில் தான் அவரோடு இணைந்து பேசியிருக்கிறேன். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தந்தார். அதே போல் பிரான்ஸ் தேசத்திலிருந்து அன்பு தாயார் ஆனா அவர்கள் இங்கே கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் காணவும் அன்பு போதகர் சுரேஷ்குமார் அவர்களுடைய வீட்டிற்கும் சென்று அவர்களோடும் சகோதரியோடும் அங்கு இணைந்து அந்த இடத்திலே ஒரு போஜனமும் தந்தார்கள். அவர்களோடு இணைந்து ஜெபித்தோம், தேவனை மகிமைப்படுத்தினோம். நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த ஊழியத்திலே வந்து ஒவ்வொருவரும் இணைய வேண்டும், தங்களை அர்ப்பணிக்க வேண்டும், தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். துதிகன மகிமை எல்லாம் கர்த்தரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.